ரசிகர் ஒருவர் தன்னுடைய நடிகருக்காக அவர் பிறந்தநாளின் பொழுது பேனர் அடித்தது, ஃப்ளெக்ஸ் வச்சது, நல்ல உதவிகள் பண்ணதுன்னு கடனாகி அந்த கடனால் தற்கொலை செய்து கொண்டாருங்கிற ஒரு சம்பவம் ரொம்ப மனசை பாதிச்சது. இந்த ரசிகர் இறந்து போயிட்டார்ன்றீங்க. இந்த ரசிகர் யாரோட ரசிகர் எனக்கு தெரியும். வெளிப்படையாக உடைச்சு சொல்லவா, ரஜினிகாந்தோட ரசிகர். எனக்கு நானும் அந்த நியூஸை பார்த்தேன். ரஜினிகாந்துக்கு அதாவது அனுதாபம் தெரிப்பாருங்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. ரசிகன் இந்த மாதிரி கடனை வாங்கி செலவழிக்கிறது, ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, அவருக்காண்டி எல்லாம் பண்ணுறது, அந்த கடன் நல்லா குறிப்பாக கேட்டுங்க. அந்த தொல்லை தாங்காமல் அவர் கடன் தொல்லை தாங்காமல் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம் மட்டும் இல்லை. இது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது நாய் மாதிரி சுற்றி வந்த நடிகர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாய்ப்பு கேட்கும்போது அவங்க பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அதே தயாரிப்பாளர் வீடு தேடி உதவி கேட்டு போனால் நாயை அவுத்து விட்டுருவான். நாயை அவுத்து விட்டால் என்ன ஆகும்? ஆன்னு பெரிய நாய் இப்படி கேட்டில் நிற்கும் போது அந்த தயாரிப்பாளர் என்ன சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆட்டோவிலே திரும்பி போயிடுவார். இது ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க சார். அந்த தயாரிப்பாளர் இறந்துட்டா உண்மையிலுமே நான் கேட்குறேன், எத்தனை நடிகர்கள் தன்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் தயாரிப்பாளர் வீட்டில் போய் நிற்கிறாங்க. இதே அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அழைப்பு வந்துச்சுன்னா அதாவது டிசைனாக ஜாக்கெட் போட்டு போகிறாங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு. அவ்வளோ குளிர வைக்கிற அந்த தயாரிப்பாளரை அவங்க என்ன பண்ணுறாங்க, உயிரோட அந்த தயாரிப்பாளர் இருக்கும்போது ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு பிளக்கை கொண்டு போய் சொருகி சுவிட்சையும் போட்டு விட்டு போயிடறாங்க உயிரோடு இருக்கும்போதே. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்த ஒரு செய்தி ஒன்று சார். ரசிகர் ஒருவர் தன்னுடைய நடிகருக்காக அவர் பிறந்தநாளின் பொழுது பேனர் அடித்தது, ஃப்ளெக்ஸ் வச்சது, நல்ல உதவிகள் பண்ணதுன்னு கடனாகி அந்த கடனால் தற்கொலை செய்து கொண்டாருங்கிற ஒரு சம்பவம் ரொம்ப மனசை பாதிச்சது. ரசிகர்கள் இன்னும் இப்படியே தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ரசிகருடைய குடும்பத்தை நினைக்கவே இல்லை, அவர் இறந்து போய்விட்டார். இந்த மாதிரி செயல்களை எப்படி பார்க்குறீங்க? ரசிகர்கள் முதல்ல திருந்திக்கணும், தங்களை திருத்திக்கணும். அதாவது நடிகர்கள் எந்த விதத்துலேயும் ரசிகர்கள் மேலே பாசம் காட்டுறதில்லை, அன்பு காட்டுறதில்லை. அவங்க போடுறதெல்லாமே வேஷம்தான். அதான் உண்மை. அதாவது அவங்க ரசிகர்கள் கொண்டாடணும், ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் தன்னை பின்தொடரணும், நம்மளை எப்போவுமே தலைவா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரசிகர்கள் இதை முட்டாள்தனமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ரசிகர்களை தான் நம்ம இந்த இடத்துல கண்டிக்கணும். அதாவது ஒரு நடிகர் அவர் கோடிகளை சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கி எத்தனையோ விதமான ஃபாரின் காரு அது இதுன்னு ஆடம்பரமான வாழ்க்கை தான் இன்றைக்கி எல்லா நடிகரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ரசிகன் இந்த மாதிரி கடனை வாங்கி செலவழிக்கிறது, ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, அவருக்காண்டி எல்லாம் பண்ணுறது, அந்த கடன் நல்லா குறிப்பாக கேட்டுங்க. அந்த தொல்லை தாங்காமல் அவர் கடன் தொல்லை தாங்காமல் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம் மட்டும் இல்லை. இது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது நடிகன் அது அஜித்குமார் சொல்லிட்டார். அதாவது என்னை நடிகனாக பாருங்கள், தேட்டருக்கு வாங்க, விசில் அடிங்க, கைதட்டுங்க, சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டுக்கு போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். ஏன் நேற்றுக்கு அந்த ரேஸில் வெற்றி அடைஞ்சார், 3வது இடம் பிடிச்சார். எல்லாரும் அங்கே ஏகேன்னு கத்தி கொண்டாடினாங்க. ரசிகர்கள் அவர் அதாவது இது வரைக்கும் அஜித்குமார் இப்படி ஒரு சந்தோஷமாக நம்ம பார்த்ததில்லை. அப்படி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி குதித்து அந்த ஸ்டேடியத்தில் அந்த நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாகை கையில் எடுத்துக்கிட்டு வந்தார். நம்மளுடைய இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த நடிகர், ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இப்படி தன்னுடைய பேஷனுக்காண்டி போய் விளையாண்டு ஜெயிச்சு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது, அதில் வெற்றி கண்டிருக்காருன்னும் போது அவருக்கே அந்த சந்தோஷம். அதாவது நம்மெல்லாம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம். ஏன்னா அவருடைய அந்த துள்ளல், அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாரையும் போய் ரீச் ஆயிடுச்சு. அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, சாதாரணமான ரசிகர்கள் இல்லாத மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் கூட இன்றைக்கி அஜித்குமாரை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். இப்போ ஒரு 3 நிமிஷம் தான் என்னமோ பேசியிருக்கிறார். அதில் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, சார் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா பாருங்கள், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், உங்கள் ப்ரொஃபஷனுக்காண்டி அந்த பேஷனை நீங்கள் அழிச்சிட்டு வருவீங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்கள் பேஷனை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதை அட்வைஸாக யாரும் பார்க்கல. அது எல்லாருமே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகர் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அவரே முன் உதாரணமாக இருந்து செஞ்சு காட்டிட்டு சொல்லும்போது அது எல்லாருமே ரசிக்கிறாங்க, அது எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அந்த மனப்பக்குவம் இப்போ நிறைய பேருக்கு இல்லை. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு. ஜெயம் ரவி தன்னுடைய பேரை இனிமேல் ரவி மோகன் என்னை கூப்பிடுங்க, என்னை ஜெயம்
ரவி அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கு பெரிய பட்டம் இல்லை. முதல் படம் ஜெயம் படம் வெற்றி பெற்றதுனால ஜெயம் ரவின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் வந்து இவ்வளோ காலம் கழித்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஜெயம் படமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ காலம் கழித்து எதுக்கு வந்து அவர் வந்து என்னை வந்து ரவி மோகன் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு? அதுக்கு ஒன்றும் சரியான காரணம் புரியல. அதாவது வந்து பெரிய தோல்வி, பெரிய சிக்கல், ஃபேமிலி லைஃப்பில் பெரிய டிசாஸ்டர், இந்த மாதிரி நிறையா சிக்கல்களை அடுக்கடுக்காக பார்த்துட்ருக்கிறாரு ஜெயம் ரவி. அதனால் அவங்களோட கூட ஒரு ஹீலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் எனக்கு சரியாக தெரில. அந்த ஹீலர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேரை கொஞ்சம் மாற்றிக்குங்க. ஏன்னா ஹீலர் சொன்னால் தான் இப்போ நம்ம கேட்டாகணுமே. அதனால் வந்து ஏன்னா ஹீலர் சொல்கிறது தானே இப்போ கேட்குறாரு. அதனால் வந்து அவர் வந்து அந்த பேரை வந்து இனிமேல் வந்து ரவி மோகன்னு மாற்றிக்கிட்டாரோ என்னமோ தெரில. அதாவது சென்டிமெண்ட்டாக அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது பார்த்திபன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதை வந்து அந்த பண்ணை வந்து ஒரு 4 பண்ணு சேர்த்து எழுதுன மாதிரி பார்த்திபன் அப்படின்னு எழுதுனா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லுவான். அவட இது முட்டாள்தனம். இதெல்லாம் முட்டாள்தனம். அதாவது பணம் நிறைய சம்பாரிச்சதுக்கப்புறமும் நிறையா புகழ் எல்லாம் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு அறிவில்லை, அறிவின்மை தான் இதெல்லாம் காட்டுது. ஒரு பேர் வந்து ராஜேந்தர் அப்படிங்கிறது ராஜேந்தர் தர் அப்படின்னு எழுதுனா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உச்சம் கிடைச்சிருமா? சார் நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பால் முன்னுக்கு வந்திருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய உயரத்தை அடிச்சிருக்கீங்க. ஒரு தோல்வி வந்தால் தோல்வி வருங்கிற அதாவது நிதர்சனம்ங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஏற்றுக்க முதல்ல கற்றுக்குங்க. தோல்வி வந்த உடனே 4 படம் ஓடலை, நம்ம கொஞ்சம் தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்து இந்த தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றலாம் அப்படின்னு உங்கள் உழைப்பு மூலமாக, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த நியூராலஜி அதுவே இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாம் போய் கேட்குறது அது இதுங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு சார் இன்னொன்று சொல்கிறீங்களே, ஒரு நடிகர் எனக்கு தெரியும், அவர் வீடெல்லாம் அழகாக கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி முடித்து அழகாக முகப்பு வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. அவர் வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறார் ஒரு அஸ்ட்ராலஜரை. அவர் சார் இந்த மாதிரி திறக்க போகிறேன், இந்த வீடு எப்படி அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், முகப்பு எங்கே இருக்கோ அங்கே வந்து கழிவறையை வையுங்கள் அப்படிங்கிறார். இது எவ்வளோ முட்டாள்தனம்! யாராவது செய்வாங்களா? ஒரு நடிகர் செஞ்சார். என்ன சார் சொல்கிறீங்க, என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் கழிவறை இங்கே வைக்கணும் அப்படின்ட்டார். அப்போ முகப்பு எங்கே வைக்கிறது? முகப்பு கொண்டு போய் கழிவறை இருக்கிற வைங்க, பின்னாடி ஒரு கேட்டை போட்டு ஓப்பன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சீரியஸாங்க, சிரிக்கிறீங்க நீங்கள், ஆனால் உண்மை. அவர் என்ன பண்ணார், சரி அப்போ இங்கே கழிவறையை கட்டிடுறேன்னு வாசலில் ஒரு கழிவறையை கட்டி, கழிவறை எங்கே கட்டலாமோ அந்த இடத்துல போய் ஒரு ஓப்பனிங் கொடுத்து, பின்பக்கமாக ஏதோ சைடு பக்கமாக பின்பக்கமாக ஒரு பெரிய முகப்பை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காரு. யார் கேட்டால் சார் இது எனக்கு நம்பிக்கை சார் அப்படிங்கிறாரு. என்ன நம்பிக்கை? வரவன் வந்து கக்கூஸை பார்த்துட்டு காரி துப்ப மாட்டான். அறிவு இருக்கா உனக்கு? நீ எதாவது நீ முட்டாள்தனமாக பண்ணுறதுக்கு உன்னை பார்க்க 4 பேர் வருவான்ல. அவன் சொல்கிறான், என்னங்க கேட்டு இங்கே இருக்குது, வெளியே உள்ளே நுழைஞ்சு பார்த்தா கழிவறை இருக்குது, அப்படி சுற்றி வந்து பார்த்தா உங்கள் முகப்பு இருக்குது, உங்கள் முகப்பு வாசல் இருக்குது, எப்படிங்க ஏங்க இப்படி கட்டியிருக்கீங்கன்னு கேட்க மாட்டான். இந்த சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லை அவங்களுக்கு. அதாவது வந்து பெரிய லெவலில் உயர்ந்துட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஜோசியக்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. இந்த வருஷம் பிரமாதமான வருஷமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு இந்த கொரோனா வர வருஷத்தை சொன்னாங்க. 2019 சைனாவில் கொரோனா வந்துச்சு. அந்த சைனாவில் வந்துருச்சு, இங்கே வருன்ற நாலேஜ் கூட அவங்களுக்கு கிடையாது. எப்படி இருந்தாலும் சைனாலேருந்து எவனாவது ஒருத்தர் 2 பேர் உள்ளே வந்துடுவான் இந்தியாவுக்குள்ளே. வராமல் இருப்பானா? விட்டு வைப்பாங்களா நம்மளை? சைனா வந்து ஊரே அடிக்கிற மாதிரி வந்துருச்சு. எல்லாம் 1-2 பேர் வந்தால் போதும், தொத்திக்கும். தொத்து நோய் தொத்திக்கும். அது அந்த பேசிக் நாலேஜ் அது இல்லை. அது என்ன சொல்கிறான், இந்த 20 வருஷம் அப்படி இருக்கும் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 20 வருஷம் என்ன மாதிரி இருந்துச்சு? யார் வீட்டை விட்டே வெளியில் வரும்ல, எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும், வெளிச்சம் வரும், அது வரும், இது வந்துட்டு போயிட்டாங்க. அதாவது விடிஞ்சிச்சா இருட்டில் இருக்கமா விடிஞ்சிச்சான்னு தெரியாத அளவுக்கு எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இருந்தாகணும். எவனாவது வெளியில் வந்தீங்கன்னா முட்டி தட்டு வைங்கிறான். சும்மா ரோட்டில் நடந்து போனேனாலும் ஏன் ரோட்டில் நடந்து போகிற, கொரோனா வந்துருப்போ உள்ளேன்றான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. அதாவது சார் நமக்கு வந்து நம்மளுடைய அதாவது வந்து இறைவனை நம்பலாம், அது கடவுள் நம்பிக்கை, அது வேறு, புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு கிளி ஜோசி அவங்க பார்க்குறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து எந்த சீட் எடுத்தாலும் அது நல்லது தான் சொல்லுவான். அதாவது வந்து ஒரு சீட் எடுத்து முருகனும் வள்ளியும் இருப்பாங்க. அதாவது முருகன் வந்து 2 சம்சாரம் கட்டினவர். அவர் சீட் எடுத்தோன்னே இவர் சொல்லுவார், உங்களுக்கு முருகன் வந்துட்டார், முருகன் வந்து உங்களுக்கு வழி காட்டிட்டார், உங்களோட அருமையான வாழ்க்கை அமையும், நீங்கள் ஃபாரினுக்கு போவீங்க அப்படின்லாம் சொல்லுவான். சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணுவான் இவன் வந்து அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நெச்சாங்க இதெல்லாம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபாரின் போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யதார்த்தமாக ஏதோ அவங்க ஆஃபீஸை சொல்லுவான், யோ அந்த அமெரிக்காவில் போய் பார்க்குறியாயா ஒரு 6 மாதம் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி கிளி ஜோசியனை தேடி ஓடுவான். யோ கிளின்னு அவன் ரோட்டில் ஜோசியான் இருப்பான். அவன் வேட்டியை பிடிச்சி இழுத்து வாயா மறுபடியும் சொல்லியா, நீ சொன்னது எல்லாம் பழிச்சு போச்சு, வேறு என்னென்னையா நடக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். முட்டாள்கள்ங்க, நம்ம ஊரில் முட்டாள்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலேஜே கிடையாது. யாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது. தன்னை வாழ வச்சு தன்னை உயர்த்தி, அதாவது ஒரு நடிகன் ஒரு தயாரிப்பாளரை போய் வாய்ப்பு கேட்கும்போது
அந்த நடிகை என்ன தெரியுமா சொன்னா, நாய் மாதிரி அந்த தயாரிப்பாளர் ஆஃபீஸை சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு படம் அந்த தயாரிப்பாளர் கொடுக்குறாரு, அவர் தான் அறிமுகப்படுத்துகிற தயாரிப்பாளர் அந்த நடிகர் வந்து ஒரு படம் 2 படம் 3 படம் 4 படம் ஓடி ஒரு உச்சத்தில் போய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி, ரஜினியை சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாரு. அந்த தயாரிப்பாளர் சரி எப்படியாவது அவரை தொடர்பு கொள்ளலாம்னா எப்படியுமே தொடர்பு கொள்ள முடியாது. ஃபோனில் பண்ணலன்னா பண்ண முடியாது. மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலன்னா மேனேஜருங்க அதை விட அறிவாளி இருப்பாங்க. அதாவது வந்து பர்சனலாக அவன் அந்த தயாரிப்பாளர் தன்னுடைய ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லலாம்னு நினச்சிருப்பான். இந்த நடிகர்கிட்ட போய் சொல்லுவோம், ஏதோ உதவி கேட்கலாம், அதை படம் கொடுக்க போகிறதில்ல, அது தெரிஞ்ச விஷயம். எந்த நடிகனும் எந்த அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளருக்கும் படம் கொடுத்து உதவி பண்ணதே கிடையாது. தான் சம்பாதிக்கணும், தான் வீட்டில் காசு வைக்கணும், நம்ம வந்து ஆடி காரில் போகணும், பென்ஸ் காரில் போகணும், அதில் போகணும், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும், ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து இப்படி ட்ராவல் பண்ணணும், அப்படி இப்படி ஆடணும் பாடணும், இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்களே தவிர எந்த நடிகன், இன்னைக்கு கேட்குற எந்த நடிகன், நம்ம தமிழ் சினிமாவை பற்றியே நம்ம பேசுவோம், எந்த பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு அறிமுகப்படுத்தின இயக்குனரையோ அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளரையோ கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு போய் உதவி செய்கிறாங்க? ஏங்க அவ்வளோ? அதுக்கு மேலே நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அந்த அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் டைரக்டர் உயிரோடு இருக்காருன்னே தெரியாது அந்த நடிகைங்களுக்கு. ஏதாவது ஒரு காலத்தில் வந்து சார் எப்படி யாராவது பழைய ஆளுங்களுக்கு எப்படி இருக்கார் சார் அவர் இறந்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சா? ஐயோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார், வீட்டில் படுத்து தூங்கியிருப்பார். தெரியாமல் இருந்துக்கிறதே பெட்ரு இவங்களுக்குலாம். அதாவது ஒரு தயாரிப்பாளர் வந்து அதாவது வந்து நான் சொன்னேன்ல, நாய் மாதிரி சுற்றி போக வேண்டியது. வாய்ப்பு கிடைச்சி அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் என்ன பண்ண வேண்டியது, அதாவது வந்து இவங்க எப்படியாவது வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு தேடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்டில் வந்து ஒரு வாட்ச்மேன் நிற்பான். அதையும் ஏதாவது ஹிந்திக்காரனை போட்டு வச்சிடுறாங்க. அவங்கள ஹிந்தியும் பேச முடியாது. அவன் ஹிந்தியில் பேசினா அவன் தமிழில் பேசுவான், நம்மளை ஹிந்தியில் பேச சொல்லுவான். இப்படி மாற்றி ஏதோ ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ணால் அவன் மேலே மாடியிலேருந்து பார்த்துட்டு கூர்காவை கூப்பிட்டு நாயை அவுத்து விட்டுரு அப்படின்வான். அப்போ எப்படி இருக்கும்? அதாவது நாய் மாதிரி சுற்றி வந்த நடிகர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாய்ப்பு கேட்கும்போது அவங்க பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அதே தயாரிப்பாளர் வீடு தேடி உதவி கேட்டு போனால் நாயை அவுத்து விட்டுருவான். நாயை அவுத்து விட்டால் என்ன ஆகும்? ஆன்னு பெரிய நாய் இப்படி வந்து கேட்டில் நிற்கும் போது அந்த தயாரிப்பாளர் என்ன சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆட்டோவிலே திரும்பி போயிடுவார். இது ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க சார் எந்த நடிகருக்கும். அதாவது வந்து நம்மளே அறிமுகப்படுத்தி சார், சினிமா வந்து பெரிய தொழில், அதில் வந்து எந்த நடிகரும், ஒரு சில நடிகர்கள் வந்து வாரிசு நடிகர்களாக இருக்கலாம். ஏன் வாரிசு நடிகர்களே வந்து எந்த வாரிசு நடிகர்கள் சொந்த தயாரிப்பில் நடிக்கிறாங்க? விஜய் வந்து அவங்க அப்பா வந்து 4 படம் எடுத்தார். எஸ்எஸ்சியே நம்ம பாராட்டலாம். விஜய் ஒரு உயரத்துக்கு வந்தார்னா எஸ்எஸ்சி ஒரு காரணம்னு சொல்லலாம், ரைட்டு. ரஜினிகாந்த் வாரிசு நடிகரா, கமல் வாரிசு நடிகரா, இல்லை வேறு சூர்யா வாரிசு நடிகராக இருந்தார். வெளியில் போய் மணிரத்னம் பேனரில் தானே நேருக்கு நேர் நடித்தார். அப்புறம் வேறு வாரிசு நடிகர்கள் கௌதம் கார்த்திக் மணிரத்னத்தில் தானே போய் நடித்தார். அதர்வா முரளி வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் தானே நடித்தார். நம்ம பிரபு சன்னா அறிமுகப்படும் போது, அதாவது என்ன படம், அந்த யானையை வச்சு கும்கின்னு ஒரு படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வச்சு தானே அறிமுகப்படுத்தினார். இப்படி வாரிசு நடிகர்கள் தான் வாரிசே அறிமுகப்படுத்துறதில்லை. விக்ரம் வந்து தன்னுடைய மகனை வந்து அறிமுகப்படுத்தும் போது வேற ஒரு தெலுங்கு தயாரிப்பாளரை உள்ளே கூப்பிட்டு வந்து நீங்கள் என்னோட பையனை வச்சு இந்த படத்தை எடுங்கங்கிறாரு. இது எல்லாம் ஏன் உங்ககிட்ட கோடிகள் இல்லையா? ஏன் நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய மகனை அறிமுகப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா? இருக்குல்ல. ஒரு சில ஆனால் பண்ணுறதில்ல, அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும். ஆனால் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து தேடி சுற்றி போன தயாரிப்பாளரை கடைசியில் நீங்கள் வந்து கண்டுக்கிறது கூட கிடையாது. அதாவது தயாரிப்பாளர் வீட்டோட விருந்துக்கு போக வேண்டாம், தயாரிப்பாளர் வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டாம், தயாரிப்பாளர் வீட்டில் ஒரு கச்சேரினா போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு பத்திரிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் போகிறார், நம்ம அறிமுகப்படுத்துகிற நடிகன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி போகிறார், வர்றாரு வரல அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம், போகிறார். அந்த பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு கூட அந்த கேட்டு திறக்கிறது இல்லை. சரி, இதெல்லாம் வேணாம் சார், விசேஷத்துக்கு வரல, அந்த தயாரிப்பாளர் இறந்துட்டா உண்மையிலுமே நான் கேட்குறேன், எத்தனை நடிகர்கள் தன்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் தயாரிப்பாளர் வீட்டில் போய் நிற்கிறாங்க? எத்தனை நடிகர்கள் நிற்கிறாங்க? யாருமே நிற்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. இதுதான் நிதர்சனம். இதே அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அழைப்பு வந்துச்சுன்னா, அதாவது வந்து டிசைனாக ஜாக்கெட் போட்டு போகிறாங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு, அம்பானிக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு? அம்பானி வீட்டில் ஒரு வாட்ச் 2 கோடி ரூபா கிஃப்ட் கொடுக்குறாங்க வந்த விஐபிஸ் முக்கியமானவங்களுக்கு. நீங்கள் 200 கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் 2 கோடி வாட்ச் கிஃப்ட் வாங்க போகிறீங்களா, இல்லை அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்களா, அம்பானி வீட்டு சாப்பிட போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க? அங்கே போகிற டான்ஸ் வேறு,
ஏன் நீங்கள், நான் என்ன கேட்குறேன், எந்த ஒரு உங்களை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் இல்லை உங்களுக்கு பெரிய படம் வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனர் வீட்டுக்கோ இல்லை தயாரிப்பாளர் வீட்டுக்கோ போய் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா? நான் கேட்குறேன். அவங்க வீட்டு ரிசப்ஷனில் போய் டக்கு டக்குன்னு கையை காலையில் ஆட்டி டான்ஸ் ஆடுவீங்களா? அப்போ நீங்கள் வந்து அம்பானி வீட்டில் போய் மாஸ்க் காட்டுவீங்க, சம்மந்தமெல்லாம் பாம்பேயில் போய் மாஸ்க் காட்டுவீங்க. இங்கே லோக்கலில் இருக்கிற இது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் குடியிருக்கிறவன் ஒரு ஓட்டை வீட்டில் ஒரு ஒன்று கொடுத்துனது தயாரிப்பாளர் இருப்பான், அவன் வீட்டை நீங்கள் போய் பார்க்குறதில்ல, சட்டை பண்ணுறதும் இல்லை, காதல் ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவனுக்கு நம்ம அடுத்த சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது காமன் மேனோட தாட்டு. அந்த தாட்டு கூட இவங்களுக்கு கிடையாது. இவங்களையெல்லாம் எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் வந்து நடிகர் சொல்லுங்கள்? இந்த ரசிகர் இறந்து போயிட்டாருன்றீங்க. இந்த ரசிகர் யாரோட ரசிகர் எனக்கு தெரியும், வெளிப்படையாக உடச்சி சொல்லவா, ரஜினிகாந்தோட ரசிகர். சார் எனக்கு நானும் அந்த நியூஸை பார்த்தேன். ரஜினிகாந்துக்கு அதாவது அனுதாபம் தெரிப்பாருங்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது சார். யாரும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கை சொகுசாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி இந்த தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை, இயக்குநர்கள் மட்டும் இல்லை, யாரை பற்றியுமே, அதாவது 100 படம் நடிக்கிறீங்க, 179 படம் நடிக்கிறீங்க, என்னென்னமோ நடிக்கிறீங்க, ஓகே, அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் போங்கன்னு கூட நான் சொல்லலை. உங்களுக்கு முதல்ல வெளிச்சம் கொடுத்த தயாரிப்பாளருக்கு போங்க. முதல்ல பெரிய, அதாவது பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படம் ஒன்று இருக்கும், அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு போங்க. போக மாட்டேங்கிறீங்களே. கல்யாணத்துக்கு போகாதீங்க, சாவுக்கு போங்க. என்னுடைய கருத்து தான். சாவுக்கு கூட போக மாட்டேங்கிறீங்களே. அவங்க இருக்கிறாங்களா போல வாழ்கிறாங்கன்னா கூட நீங்கள் கேட்குறது இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன மனநிலை? இந்த மனநிலையில் இருக்கிற நடிகர்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் என்ன ஆக போகுது. இந்த வீடியோ பார்த்தா கூட, எந்த வீடியோ பார்த்தா கூட கேஷுவலாக சிப்ஸு சாப்பிட்டு ஓகே வாங்க படுக்க போகலான்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் செத்து போயிடுது சார். அதான் உண்மை. அது என்ன, அதாவது கோடிகளை வந்து போட்டு படம் எடுக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். அவங்கள வந்து கடைசியில் வந்து கொண்டு போய் ஒரு லாஸ் ஆக்கி அவங்கள வந்து எங்கே போய் நிறுத்துறாங்க? தெருக்கோடியில் போய் நிறுத்திட்டு போயிடுறாங்க. இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நடிகரை வந்து அறிமுகப்படுத்தி எடுக்கிறோம். அவங்க நல்லபடியாக அவங்கள ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்து, ஸ்பெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுத்து, வெளியூர்லாம் போனால் ஷூட்டிங்கெல்லாம் நல்ல ஒரு டீலக்ஸ் ரூமில் புக் எல்லாம் பண்ணி கொடுத்து, ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பண்ணி கொடுத்து, அவங்க மனசு குளிரணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி செய்கிறாங்க நடிகர்களுக்காண்டி. அவங்க வந்து அந்த தயாரிப்பாளர் அவ்வளோ குளிர வைக்கிற அந்த தயாரிப்பாளரை அவங்க என்ன பண்ணுறாங்க, உயிரோட அந்த தயாரிப்பாளர் இருக்கும்போது ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு ப்ளக்கை கொண்டு போய் சொருகி சுவிட்சையும் போட்டு விட்டு போயிடறாங்க உயிரோடு இருக்கும்போதே. அப்போ என்ன இது என்ன மனநிலை? யாரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதாவது இந்த மாதிரி விவாதங்களே நம்ம விவாதத்துக்கு எடுத்து போச்சு சார். அதாவது மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஜீசஸ் கையில் ஒரு ஆடு ஒன்று வச்சுருப்பார், அதை கொண்டு போய் இறக்கி விட்டிங்கன்னா கூட டக்குன்னு பிரியாணி போட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க. ஜாலியாக இருக்கும், ஹாப்பி, ஓகே அப்படின்வாங்க. கெட் டுகெதர்னு பேரில் நிறைய பேர் சேர்ந்து அட்டகாசம் பண்ணுறாங்க, கூத்தடிக்கிறாங்க, கும்மாளம் அடிக்கிறாங்க. என்னங்க கூச்சநாச்சம்? ஒன்றுமே இல்லாமல் கூச்சநாச்சம் இல்லாமல் இப்போ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்ட்டி கல்ச்சர்னு வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னே தெரில. போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஈசிஆரில் ஒரு பார்ட்டிங்கிறாங்க, அங்கே ஒரு பார்ட்டிங்கிறாங்க, இங்கே ஒரு பார்ட்டிங்கிறாங்க. இப்படி அதாவது வந்து ஒரு போதை உலகம் சினிமா இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் முழுசாக அந்த போதைக்குள்ளே நீங்கள் அடிமையாயிட்டு யாரையுமே திரும்பி பார்க்காம நிதானம் இல்லாமல் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் உங்களுக்கு நிதானத்தை கொண்டு வந்து காட்டுவான் கண்ணு முன்னாடி. நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சியிலையோ இதுலேயோ பேசலை சார். உண்மையாக இவங்க மேலே இருக்கிற கோபம் அப்படி இருக்குது. இவங்க மேலே அந்த கோபம் வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இவங்களை அட்லீஸ்ட் இதை பார்க்குற ரசிகர்கள் இருக்காங்கள, அவங்களாவது நடிகர்களை பற்றி புரிஞ்சுக்கணும், உண்மை முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேடையில் வந்து ஒன்று பேசுகிறாங்க, அதாவது வந்து ஐ லவ் யூ, ஐ கிஸ் யூ, டார்லிங் அப்படின்லாம் சொல்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஆடியோ ரிலீஸில் அதில் எல்லாம் வந்து உடனே பார்த்தீங்கன்னா டார்லிங் அப்படின்னு சொன்னோன்னே, என் நண்பா நண்பி அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர விசில் சத்தம், பைத்தியக்காரத்தனமா. ஆனால் அவங்க போய் அதோட காரில் ஏறி போகிறாங்க. நண்பா நண்பி ஒருத்தர் ஏறி போனான் ஒரு மேடையில், ஏதோ ஒரு நடிகர் பக்கத்தில் ஏதோ ஒரு வெறி பிடிச்ச ரசிகர் வந்து, பைத்தியக்கார ரசிகர் வந்து மேடையில் எப்படியோ ஏறிட்டான். ஏறினோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவனை குத்துன்னு குத்தி போய் இறக்கி விட்றாங்க பவுன்சர்ஸ். சரி ஏறிட்டான், ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்றான், சரி எடுத்து தான் அனுப்புவோமே. என்ன உங்களை என்ன கத்தி எடுத்துகிட்டு வந்தால் குத்த போகிறான்? என்னங்க செஞ்சிட போகிறான் அவங்கள? ஒரு ரசிகன் உங்கள் மேலே ஆசையும் பாசமும் அன்பும் காட்டுற ஒரு ரசிகன், ஒரு ஏழைப்பால், ஒரு நாலேஜ் இல்லாதவன், ஒரு பாமரன், ஒரு படிக்காதவன் எவ்வளோ அன்பு உங்கள் மேலே வச்சுருந்தா உங்களை பார்க்கணுன்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு எப்படியோ இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளித்து ஓடி வருவான். அந்த ரசிகன் இருப்பா வாப்பா வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் தான் என்னங்க ஆயிரும்?
அவனை சந்தோஷப்படுத்தினா தான் என்னங்க ஆயிரும்? இந்த சின்ன பண்பு கூட இல்லை. அந்த பவுன்சர்ஸ் கூப்பிட்டு போகும்போது அதை கண்டுக்காத மாதிரி வேற பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சின்ன பண்பு கூட இல்லாத இந்த சின்ன புத்திக்காரங்கள நம்ம என்ன சொல்கிறது? சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ஒரு ப்ரொடியூசரை கடவுள் மாதிரி பார்க்குற நடிகர்கள் அதே கடவுளை காலால் எட்டி ஒத்த கதை மாதிரி மதிக்கிறதும் கிடையாது, நினைவில் கூட வைத்துக்கிறது இல்லை, அவர்கள் இறப்பிற்கு கூட போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் நடிகர்கள் வளர்ந்ததுக்கு பிறகு செய்கிறாங்க. தயாரிப்பாளருக்கே பணம் போட்டு வளர்த்தவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா ரசிகர்களை மனதில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். தயவு செய்து திருந்துங்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க. அதான் நான் சொல்ல வரேன். ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் எல்லாரையும் பிடிக்கும், திரைப்படத்தை பார்க்கலாம், விசாரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பட் அவர்கள் பின்னாடி அவர்கள் தான் எங்கள் உயிர்னு போனால் அவர்கள் தங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறத மேபி சந்தித்து பார்த்தாங்கன்னா தெரியும். வாய்ப்புகள் இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ அஜித் குமார் வந்து இந்த வயசுலேயே அந்த மெச்சூரிட்டி வந்துடுச்சு. அந்த மெச்சூரிட்டியை வந்து மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதாவது இப்போ இருக்கிறவங்க யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ரசிகர்கள் வேணும், அந்த கூட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விட்டுருங்க. இனிமே வர ஜென்ரேஷனாவது நீங்கள் வந்து எஜுகேட்டடாக வாங்க, நல்ல நாலேஜோடு வாங்க. ரசிகர்கள் எல்லாம் வந்து எப்படி அவங்க நம்ம மேலே அன்பு காட்டுறாங்களோ அவங்கள நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், திருப்பி பதிலுக்கு அன்பு காட்ட வேண்டாம். அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்களோட காசு பணத்தை வந்து செலவழிக்க வச்சு அவங்கள ஓட்டாண்டியாக்கி ரோட்டில் கொண்டு வந்து விடாதீங்க. இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்களா வாழ விடுங்க. நான் யாரை சொல்கிறேன்னா ரசிகர்களாக அவங்களா வாழ விடுங்க. தயாரிப்பாளர்கள் படும் பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய டீட்டெயிலாக சொன்னீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.